ஆதிதேவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு 18 சித்தர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு மும்மூர்த்திகளுக்கு முதல் உத்தரவு. சென்னை மாநகர் சென்னை பக்தவாக சென்னை. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? பூவே 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 காலன்னு சொல்லலாம். அடுத்து உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? முன்னால் வந்து நின்றுக்கலாம் அப்படி வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் தொழிலுக்கு போட்டியாக தேவையில்லாத மனவேதனையும் குழப்பத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ மெல்ல மெல்ல எல்லாமே விலகிடுச்சு. இனி உனக்கு பணம் தங்கக்கூடிய நிலைமையை நான் உருவாக்கி தரணும், வியாபாரத்தை வெற்றியாக்கி தரணும், அவ்வளோதானே. இது போக உடலில் ஒரு சக்தி வருது, அது தெய்வத்தின் சக்தி. தேவையில்லாமல் குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா உன் வியாபாரம் இனி சனவசியத்தோடு நடக்கும், உன்னுடைய கடன் தீரும், சந்தோஷமாக வெற்றி உண்டு மகளே. புரியுத? அப்படியா? தரேன் இரு. சிலையாங்க வா, கண்ண முடி உட்காரு. உலங்க இந்தா இதை வச்சு முன்னேறிக்கா, வெற்றி உண்டு. நல்லா ரோடு. கருமசாமிக்கு உடல்நிலை சரியில்லாம வந்து யாருப்பா? வாப்பாங்க. யாருக்கு சோமில்ல? என்ன செய்து? டாக்டர்லாம் பார்த்து பக்கத்தில் வாமா. டாக்டர்லாம் பார்த்தீங்களாப்பா? இரவில் சரியாக தூங்க மாட்டாள, உடம்புல ஏதோ ஒரு சக்தி வருதுன்னு சொல்லுவாள். என் கண்ணுக்கு கண்ட காட்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போல எல்லாம் சொல்லுதாள. ஆமாம், அது சாமியா அல்லது வேறு என்னங்கிற ஒரு விஷயம். இது செய்வன கோளாறால் நடந்ததுங்கிறது உண்மை. இதை தீர்த்து வெளியாக்கி தந்தா போதுங்களா? அதை கால் வந்துட்டு வா. அதனால் இவளுக்கு வந்து மன அதிர்ச்சியும் தீவினை கோளாறுகளும் நடந்து மனதை திருப்பி வைத்து விட்டார்கள். அந்த மனம் பேதலிச்சிருது, பேதமை. புரியுதா? அஷ்டமா சித்து 8 சித்துக்களில் மோகனம், வசியம், தம்பனம், ஆக்கிருஷ்ணம், பேதனம், வித்வேஷனம், இப்படிப்பட்ட 8 சித்துக்களில் பேதனம்ங்கிற ஒரு நிலை உருவாகி மனப்பேதமான சூழ்நிலையில் இருக்கா. எதை எடுத்தாலும் அவளுடைய கருத்து வேறு இருக்கும், நம்ம சொல்கிற கருத்து வேறு இருக்கும். ஒரு புத்தி சுவாதீன கோளாறு உடைய பெண்மணி மாதிரியே இருந்துக்கிட்டு இருப்பாள். இதுதான் விஷயம். இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? பௌர்ணமியோட இவ பிரச்சனை தீரும். நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போ. வெற்றி பக்கத்தில் வாங்க. வாடாங்க. என்னடா படிக்கிற? சரி, இந்த அப்படி இந்த வருஷம் உனக்கு உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும். என்ன, கல்யாணத்தை பற்றி பின்னால் பேசலாம். கருமசாமிக்கு சாமி, என்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? சென்னையில் இருந்து. சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது. வாப்பா. என்னப்பா சொத்து? எந்த ஊரில் இருக்கு? காலன்னு சொல்லலாம்.
பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு காட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா சென்னையிலேருந்து? சரி உட்காரண்ணே. பூர்வீகம் எங்கே இருக்கு? எந்த ஊர்? இப்போ இருக்கிறது மெட்ராஸா? மெட்ராஸில் எந்த இடம்? கண்ணமுடிக்காப்பா. உன்னுடைய பூர்வீக ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். கன்னிமார்கள் இருக்கிறாங்க, முனீஸ்வர சாமி இருக்கார், அங்காளம்மா தேவி இருக்கிறா. இதெல்லாம் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், புரியுதா? அந்த இடத்தை இப்போ நீ ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு மன வருத்தமும் சில குறைபாடுகளும் சில பேர்களால் எதிர்ப்பும் தடுப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. ஸ்கேன் ரிப்போர்ட் இது வந்து வேறு என்னடா வேணும்? பொண்ணுக்கு வரன் வேணும். பொண்ணு சம்மதிக்கலைன்னா மாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் வெற்றிக்குரியதும் மனக்கோலத்துக்குரியதுமாக இருக்கும். சென்று வா மகனே, வென்று வா. 3 முறை என்னைய பாரு. யாருக்குப்பா? பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? தம்பி, பிளட்டெல்லாம் டெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? சரி, இப்போ என்ன செய்து இருக்கு? பொண்ணு எங்கடா இருக்கா? காலில் வந்துட்டு வாங்க. அடுத்து கடன்கள் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பொண்ணு இருக்கிற ஊரில், அந்த ஊரில் ரோட்டில் இருந்து இறங்கி உள்ளே போன உடனே இடது பக்கத்தில் கொஞ்சம் வெட்ட வெளியான இடமும் வலப்புறத்தில் ஒரு தெருவும் அது பக்கத்தில் ஒரு மரமும் உள்ளது உன்னுடைய வீடு. அதனுடைய அருகில் ஒரு பிள்ளையார் சந்தி கோயில் இருக்குது. அந்த நிலைகளுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். இப்போ 1.25 வருஷங்கள் அவளுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் செய்வனை வேன கோளாறு நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நடந்தது உண்மை. அதை மாற்றி உன் பிள்ளைய வாழ வச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ஆனாலும் ஜடையை விரித்து முனீஸ்வரன் வாரான். என்னன்னு கேட்கணும்? நல்ல சத்தம் கொடுக்கானே. தம்பி வா, உட்கார். பொண்ணு வாழ்க்கையை நல்லாக்கி தந்துருந்தாப்பா. ஹைதராபாத் போன இடம் போகலையா? ஹைதராபாத்தில் உனக்கு வேலை இருக்குது, போகிறையாப்பும்? புரியாதா? எத்தனை படிச்சிருக்கையா நீ? சின்சியராக பிடிக்க மாட்டேங்கிய, கரெக்டாக லேட் ஆகி தாரியா? என்ன விஷயம்? பிஎஸ்சி ஐடி படிச்சியா? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, அவன் பார்த்துக்கிடுவான். வாங்க. வாப்பா. இந்தா, ஜனவரிக்கு முன்னால் உனக்கு நிலையான ஜாப் கிடைக்கும். ஜெயிச்சுக்கா, வெற்றி ஆயிடுவேன். பிளட்டு டெஸ்ட் பண்ணியான்னு கேட்டேன், அவன் பதில் சொல்லலையே. ஒன்றும் இல்லை, மனசு தான், பாக்கியெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்த உத்தரவு. கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? என்ன தொழில் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் என்னைய பார்த்து வந்திருக்கியா? கால் வந்துட்டு வாங்க. என்னடா உன் பேர் என்னடா? சரி 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 சரி. 2.25 ஆண்டுகளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமும் மன அமைதி இல்லாத நிலையும் வீட்டுக்குள்ளே அடிக்கடி நடக்கும். உண்மையா? இதுக்கு
உழைப்பை காரணம் சொல்லவா, உள்ளத்தை காரணம் சொல்லவா? கேட்குற கேள்வி உள்ளத்தில் இருந்து வருது, செய்ய முடியாததோ உழைப்பில் இருந்து வருது. உண்மையா இல்லையா? அப்போ சம்பளம் போதாதுங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு போகலான்னு முயற்சி பண்ணேன், நடக்கலை. அப்படியே போனாலும் இந்த பேமெண்ட் கூட அங்கே கிடைக்காதுங்கிற உண்மையை தெரிஞ்சு செவனேன்னு கட்டி போட்ட மாதிரி இப்போ இங்கே இருக்கிறேன். அதனால் இந்த ஃபீல்டில் இருக்கவா வேண்டாமாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தை அடிக்கடி தோணுது. அது தவறானது. இதில் இருந்துக்கிட்டு அடிஷனலாக ஒரு தொழில் உருவாக்கி தரேன், அதில் நீ முன்னேறிடுவேன். இந்த கடன் தீர்றதுக்கு 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்குது. அதுக்குரிய வழிகளை நான் உருவாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண மூடு. (2026) நவம்பர் மாதத்தில் தான் அந்த ஜிஓவே வருது. ஆனால் நிச்சயமாக உனக்கு அரசு வேலை உண்டு, வெற்றி அடைவாய். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுதான். இந்த வேலை கிடைச்சா இவனை எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும், எல்லாமே நம்மளே எல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. குடும்ப வாழ்க்கைக்கு அது சரியான பார்த்து தெளிவான முடிவை எடுத்து வாழ்வாயாக. எல்லாரும் ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு இணை பிரியாமல் இன்பத்தோடு வாழ்கிறாங்க. வாழ்க மக்களே. இந்தாடா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், உனக்கும் கிடைக்கும். ரூபா தந்திருக்கனே. ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். சென்னை மாநகர் கணவன் மனைவி. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் இருக்கு. கண்ணீர் விடுதுகளே, ஏனம்மா? என்னப்பா எதுவும் பேங்கில் கடன் வச்சுருக்கேளாப்பா? என்ன கடன்? உட்காருங்க. உன் பேர் என்னடா தம்பி? பரமசிவா. என்னம்மா உன் பேர்? என்னம்மா? ஆனந்தமான பேர். 2 ஒன்று போல கண்ண முடி உட்காருங்கோ. ஏழு வருஷ காலங்கள் கொடிகட்டி வாழ்ந்த ஒரு பிஸ்னஸ் இல்லையா? எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இடையில் எதிர்பார்க்காத ஒரு சரிவு ஏற்பட்டு கோடிகளை இழந்தீர்கள். இதுக்கு மனிதர்கள் காரணமாக இருப்பார்களா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் உண்டு. இப்பொழுது நீங்கள் கடன்பட்டு மனவேதனையோடு தான் இருப்பீர்கள். சில ஆட்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியவில்லையே என்ற வருத்தமும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் உண்டு. இந்த குளறுபடிகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இப்போதைக்கு நீ பிறந்த அம்சத்தின்படி இப்போ நஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிற விதி அமைப்பு இருக்கிறது. ஒருவருடைய உடலில் அறுவை சிகிச்சை நடந்திருக்க வேண்டும். நடந்ததா? புரியுதா? ஒரு பிள்ளை ஃபாரின் சம்பந்தமான தொழிலை பெற்று உன்னதமாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெறும். எதிர்காலத்தை சொல்லுகிறேன், நடந்து கொண்டிருப்பதை சொல்லவில்லை. கால் வந்துட்டு வாங்க. இப்போ மீண்டும் இதை போல ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸை தொடங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா? அதுக்குரிய அமௌண்ட்டு பணம் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு உண்டுமா? அல்லது வேறு ஏதாவது மார்க்கத்தை உருவாக்கி செல்லலாமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் தோன்றியிருக்கு. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்க காலம் நின்று விட்டது. ஆனால் இதை தவிர புதுமையான ஒரு பிஸ்னஸை தொடங்கக்கூடிய அனுபவமும் உங்களுக்கு இல்லை. அதனால் இதே பிஸ்னஸை ஒரு 45% உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கக்கூடிய வழியை முதல்ல உருவாக்கி தரேன். அப்படி மெல்ல மெல்ல 1.25 வருஷத்தில் பழைய மாதிரி கொடி கட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்தா போதும்ல. வேறு என்ன வேணும் செல்லம்? பொண்ணுடைய கல்வியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அருமையாக படிப்பாள், ஃபாரின் சொந்தமான பணியை பெறுவாள். அவளுடைய லைன் மிகவும் சரி. கல்யாணம் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு நடக்காது, அவள் இஷ்டத்துக்கு நடக்கும். அது புனிதமானதாக புகழுடையதாகவும் இருக்கும். ஏன் கவலைப்பட வேண்டும்? வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடு கருப்பசாமியை. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு,
பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, ராமபுதல்வன் கர்மசாமிக்கு, ராமபுத்திரன் கர்மசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்கார் கர்மசாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. இந்த வெற்றி மாலை 12 ஆண்டுகளுக்கு சக்தி உடையது. இந்த மாலையை உதிராமல், உன்னுடைய மனையை விட்டு அகற்றாமல், என்னை வைத்து வணங்கக்கூடிய பூஜை அறையில் வைத்து நீ தெய்வமாக நினைத்து பூஜிக்க உனக்கு செல்வமும் புகழும் தோன்றி உயர்ந்து கொண்டே இருப்பாய். இதுதான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. வெற்றி உண்டு மகனே. சென்று வா மகனே, வென்று வா, அறிவை வென்று வா மகனே, சென்று வா. சந்தோஷமானுங்க, ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். கர்மசாமிக்கு அதே மாதிரி கணவன் மனைவி கடன்பட்டு மனம் வந்து வேதனை அடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நிழலிலும் துணையாகி அமர்ந்திருப்பேன். என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸில் எங்கே இருக்கிறேள்? அப்படியா? உங்கள் ஊருக்கு போகக்கூடிய பாலம் எதுவும் பழுது போட்டு கிடக்கும்? கட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆ, கட்டிக்கிட்டு இருக்காங்க. கால் விட்டுறாங்க. குதிரை போகிறதுக்கு மறைஞ்சிக்கிட்டு நிற்க. எப்படி போவேன், எப்படி போவேன்? தாயிருக்கும் வகையில் கலக்கமில்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. என்ன வேண்டுமப்பா? நான் தான் சொல்லி கூப்பிட்டேனே, கடன் பட்டிருக்காங்க, உடல்நிலை சரியில்லை, தொழிலாளர் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறாய். 1.25 ஆண்டுகள் உங்களுக்கு போதாத நேரமும் காலமும், அதனால் இந்த மன வருத்தமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து அகலக்கூடிய நேரம் வந்து விட்டன. அதனால தான் இந்த சன்னிதானத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க மக்களே. உங்களுடைய உடல்நிலையும் சரியாக்கி உன் தொழிலை ஓங்காரமாக நடத்தி கடன்படாமல் காப்பாற்றினா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வாப்பா. சென்னையிலிருந்து மகனை பற்றி கேட்க வந்தவன் பையன். இந்தா, நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமா இரு. இந்தாப்பா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாச்சு, சந்தோஷம். கால் வந்துட்டானே, பையனை பற்றி இப்போதைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால தானே நான் வயது இருக்கல. சும்மாவே பௌர்ணமிக்கு வரும்பொழுது அதை பற்றி பேசுவோம். எனக்கா எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பெண்ணை, எங்கே தேடுவேன், எங்கே? பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சாப்பா? பெண் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியா? அப்படியா? சந்திரா லக்கணத்திலே சனி. கல்யாணம் உன் பையனுக்கு முடிச்சு வைப்பேன். ஆனால் கல்யாணம் முடித்த 3 மாதத்துக்குள்ளே உன் மகனும் மருமகளும் ஒன்றையை விட்டு பிரிஞ்சு தனியாக போய் இருப்பாங்க. ஏற்றுக்கிடுவியா? இந்த அப்படியே கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லிடுவான். என்னப்பா? ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே, அலைப்பாயுதே, மனம் ஏங்குதே. ஒரு நேரத்தில் உன் பையன் விரும்பின பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சிந்தனை பண்ணது உண்டு, அது நடக்காமல் போனது உண்டு. அதனால் மன வருத்தமும் குழப்பமும் விட்டு கொஞ்சம் வீட்டில் கூட இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். இதெல்லாம் நடந்து போச்சு. இப்போ அவனுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. உன் பிள்ளைய சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்கணத்துக்கும் யார் பொருத்தமோ அந்த பெண்ணை உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன். ஜெயிச்சு தரலாம்ல? கால் வந்துட்டோம் போ. தேட கிடைக்காத தங்கம்.
உன்னை வேறு சொன்ன நீ தங்கம்மா, நீயா தங்கம்? இந்தாப்பா வெட்டியாக்கி தரேன், நாளை காலை என்னை பார்த்து போ. என்ன கர்மசாமிக்கு சாமி, நான் தொழிலுக்கு போகிற இடத்துல எனக்கு அடிக்கடி இடைஞ்சலாக இருக்குது, ஒவ்வொருத்தலாம் என்னை வாழ விடாமல் கெடுக்கிறாங்க ஐயா அப்படின்னு ஒரு வேக காக்கான். யாருமே நீ வா, என்னடா தொழில் உனக்கு? நல்ல பைய, இவ்வளோ அனுபவம் வேறு யாருக்கும் வருமாடா? கால் வந்துட்டு வா. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. கண்ண முடிக்கா பார்ப்போம். என்ன கருப்பசாமி, எங்கே வரீங்க? கிழக்கு கிழக்கு தெற்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்கிழக்கு திசையில் உள்ளது ஊர் இந்த சென்னை இல்லை. உண்மையா? எந்த ஊர்? கால் வந்துட்டு வா. புரிகிறதா? பிழைக்க பெருமையோடு சென்ற இடம் வடதேசம். சொல்ல மாட்டேன், எதுக்குமாலும் இவங்க கூடவே இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய மண்ணில் பீடம் செஞ்சு இவங்க குடும்பமெல்லாம் கும்பிடும். அடிக்கடி பண்ணியை பரன் போட்டு கொடுப்பாங்க. சொல்ல மாட்டனை வெட்டுவாங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்க, அந்த கோயிலுக்கு உண்டு, அந்த சாமிக்கு உண்டு. கால் வந்துட்டுவாங்க. பாத்தியா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கு. தம்பி பார்க்கறதுக்கு சாதாரணம், ஆனால் இடைப்பட்ட காலத்தில் சில நட்பால் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கிட்டான். என்றா தம்பி, நட்பு நாக்கில் நீங்கள் ஆம்பளை மட்டும் தான் நட்புன்னு நினைக்கக்கூடாது. காலில் வந்துட்டு வேலை எல்லாம் இருக்கத்தான் செய்யும் உலக வாழ்க்கையில், அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. என்னென்ன பட்டுக்கொட்டனுக்கு தெரியாததா? ஆமாம். சரி, கொஞ்ச நாள் அப்படி ஜாலியாக இருக்கலாம்னு போகாத கடற்கரை இல்லை, போகாத ஊர் இல்லை, சுத்தாத தேசம் இல்லை, இழக்காத பணமும் இல்லை, எடுத்து கொடுக்காத ட்ரெஸ்ஸும் இல்லை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. இன்னொரு தரம் காலம் வந்துட்டு வா. இப்போ ஒரு தொழிலை மைண்ட் பண்ணி வச்சுருக்குறான். அதில் நமக்கு வேண்டிய ஒரு ஆளையும் பொறுப்பாக வச்சு நடத்தினா நல்லா இருக்குமா, அல்லது நம்ம மட்டுமே நடத்தலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி பொறுப்பாக வைக்கிற ஆள் ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. அவளை தொழிலுக்கு மட்டும் வச்சுக்கிட போறியா, உனக்கு சேர்த்து வச்சுக்கிட போறியா? கால் வந்துட்டுவான். முதல்ல தொழிலுக்கு வைப்போம், ரெண்டாவது நம்ம சேர்த்துக்கிடுவோம். என்னத்தை சொல்ல இல்லை, அப்படித்தானடா கதை பிறக்கும்.